சூலூர் அருகே விக்ஷித் பாரத் ஜிராம்ஜி திட்ட நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் கலந்து கொண்டார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் கலந்து கொண்டார். இதன் ஒரு பகுதியாக கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஆச்சான்குளம் வேடசாமி கோவில் அருகே மத்திய அரசின் விக்ஷித் பாரத் ஜிராம்ஜி திட்டம் குறித்த நிகழ்ச்சியில் நிதின் நபின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் திட்டத்தில் உள்ள பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை பாஜக தேசிய செயல் தலைவரிடம் முன்வைத்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்வில் பாஜக தேசிய செயல் தலைவருடன் பாஜக மாநில தலைவர் நைடா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக விவசாய பிரிவு மாநில தலைவர் ஜி.கே. நாகராஜ், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின், வாழ்க தமிழ் என்று கூறியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துக் கொண்டும் உரையை துவக்கினார். விக்ஷித் பாரத் ஜிராம்ஜி திட்டம் மக்களுக்கு லாபம் அளிக்கக்கூடிய வகையில் புதுப்பிக்கப்பட்டு உள்ளதாகவும், தங்களது கிராமத்திற்கு தேவையான வேலை திட்டங்களை அவர்களே உருவாக்கி அதனை அமல்படுத்த முடியும் எனவும், எந்த இடைத்தரகர்களும் இன்றி நேரடியாக பணத்தொகை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவதுதான் பிரதமர் மோடியின் ஆட்சி என கூறியவர், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக கமிஷன் ஊழல் செய்து உள்ளதாக குற்றம் சாட்டினார். இது தடுக்கவே விக்ஷித் பாரத் ஜிராம்ஜி திட்டம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதேபோல் நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பொய் சொல்லும் கட்சியாக திமுக உள்ளதாகவும், தமிழ்நாடு முதல்வர் கூறும் பொய்யை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்தார். 1000 ரூபாய் கொடுத்த போதும் அதனை டாஸ்மாக் மூலமாக பெற்றுக்கொள்வதாகவும், தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எல்லாம் போடுறாங்க. அது யார் கொடுக்குறாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமா? மத்திய அரசு கொடுக்கு. மத்திய அரசு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க கொடுக்கறது மாதிரி அதை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்நிகழ்வில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, 20 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த திட்டத்தை பிரதமர் மோடி புதிய திட்டமாக உருவாக்கி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று உள்ளதாக தெரிவித்தார். இதனால் 125 நாட்கள் வேலை என்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளதாகவும், எந்த இடைத்தரகர்களும் இடையூறும் இன்றி வருமானம் நேரடியாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழ்நாட்டிற்கு தான் திட்டத்தின் கீழ் அதிக நிதி ஒதுக்கி உள்ளதாகவும், பொய் பிரசாரங்களை மக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். என்ன சொல்றீங்க? 100 நாள் வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, 70 நாள் தான் கிடைக்குது, 60 நாள் தான் கிடைக்குது, 40 நாள் தான் கிடைக்குதுங்கிறீங்க. அதனால பிரதமர் இன்னைக்கு உறுதியா உங்களுக்கு 125 நாள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக 125 கொண்டு போயிட்டார். உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. இந்த பஞ்சாயத்துல நீங்க வேலை கேட்குறீங்க, ஆனா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலனா, மோடி ஐயன் திட்டத்தில் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 15 நாளுக்குள்ள நீங்க வேலைக்கு தயாராக இருந்தும் நாங்கள் வேலை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லாத ஊதியத்தை கொடுக்கணும். அப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் அளவு இது வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்முடைய நாட்டில் இதெல்லாம் நீங்க வந்துருக்கு பாருங்க. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.